Hi friends, நல்ல குவாலிட்டியான அதிகமான பேஸ் உள்ள ப்ளூடூத் ஸ்பீக்கர் வாங்கணும் அப்படின்னா இந்த வீடியோ பாருங்கள். இந்த வீடியோவில் லீஃப் பிராண்டோட லீஃப் பூம் அப்படிங்கிற இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கரோட அன்பாக்சிங் மற்றும் முழுமையான விமர்சனம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க ஆரம்பிக்கலாம். பாக்ஸில் லீஃப் பூம் ப்ளூடூத் ஸ்பீக்கர் அப்படின்னு போட்டிருக்காங்க. பேக்கேஜிங் பொறுத்த வரைக்கும் பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கர் இந்தியாவில் தயாரித்த ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கர். பின்னாடி பார்த்திங்க அப்படின்னா ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே போட்டிருக்காங்க. பாக்ஸை ஓப்பன் பண்ணால் உள்ளாடி ப்ளூடூத் ஸ்பீக்கர், வாரண்டி கார்டு, யூசர் மேனுவல், அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணுறதுக்கு ஒரு கார்டு வந்து வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் ஆக்ஸ் கேபிள் மற்றும் சார்ஜிங் கேபிள் வந்து உள்ளாடி வச்சுருக்காங்க. இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கர் பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்கொயர் டைப்பில் வந்து இருக்குது. கையில் எடுத்துகிட்டு போகிறதுக்காக ஒரு ஸ்ட்ராப் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கர் பொறுத்த வரைக்கும் குவாலிட்டி பார்த்திங்க அப்படின்னா வேறு லெவல் வந்து பண்ணியிருக்காங்க. நல்ல குவாலிட்டியான பிளாஸ்டிக் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ப்ளூடூத் ஸ்பீக்கர் பொறுத்த வரைக்கும் கையில் வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் வெயிட்டாக வந்து ஃபீல் ஆகுது. ப்ளூடூத் ஸ்பீக்கரோட மேலே பார்த்திங்க அப்படின்னா பட்டன் கண்ட்ரோல் எல்லாமே கொடுத்துருக்காங்க. மோடு வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்காக எம் அப்படிங்கிற பட்டன் வந்து இருக்குது. பெரும்பாலும் கம்மியான பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு சேல் பண்ணுற நிறைய ப்ளூடூத் ஸ்பீக்கரில் வந்து கால் வந்து பேச முடியாது. ஆனால் இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கரில் வந்து கால் வந்து பேச முடியும். கால் வந்து அட்டென்ட் பண்ணுறதுக்காக செப்பரேட்டாக ஒரு பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கரோட பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா மெமரி கார்டு போடுறதுக்காக ஒரு ஸ்லாட் வந்து இருக்குது. அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஆக்ஸ் கேபிள் வந்து கனெக்ட் பண்ணுறதுக்காக ஒரு போர்ட் வந்து இருக்குது. அதுக்கு பக்கத்தில் வந்து யூஎஸ்பி போர்ட் வந்து இருக்குது. இங்கே பென்ட்ரைவ் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். அதே போல் அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா மைக்ரோ யூஎஸ்பி சார்ஜிங் போர்ட் வந்து இருக்குது. இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கரை பார்த்தீங்க அப்படின்னா 3.5 மணிக்கூரில் முழுமையாக வந்து சார்ஜ் பண்ணிக்க முடியும். இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கரோட ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா இதே பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு சேல் பண்ணுற மற்ற பிராண்டோட ப்ளூடூத் ஸ்பீக்கரை கம்பேர் பண்ணிங்க அப்படின்னா ப்ளேபேக் கொஞ்சம் அதிகமாக வந்து இருக்குது. ஸோ இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கரில் 10 மணிக்கூர் ப்ளேபேக் வந்து கிடைக்குது. இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கருக்கு IPX7 ரேட்டிங்ஸ் வந்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதில் பார்த்தீங்க அப்படின்னா 45 மில்லிமீட்டர் டிரைவர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ப்ளூடூத் ஸ்பீக்கர் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே சின்னதாக இருக்குது. ஆனால் ஆடியோ பார்த்திங்க அப்படின்னா செம லவுடாக வந்து இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கரில் வந்து ஆப் சப்போர்ட் வந்து இருக்குது. அவங்களுடைய அப்ளிகேஷனை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஒரு கார்டு வச்சுருக்காங்க. அதை ஸ்கேன் பண்ணிங்க அப்படின்னா அந்த அப்ளிகேஷன் வந்து டவுன்லோட் ஆகும். ஸோ அதில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஏற்றவாறு நீங்கள் சவுண்டை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கரில் சவுண்டு வந்து அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அப்ளிகேஷனில் பார்த்திங்க அப்படின்னா சவுண்டை வந்து பூஸ்ட் பண்ணுறதுக்காக ஆப்ஷன் வந்து இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் ரீசெண்டாக பார்த்திங்க அப்படின்னா நம்ம சேனலில் போட் ஸ்டோன் 190 அப்படிங்கிற ப்ளூடூத் ஸ்பீக்கரை வந்து அன்பாக்சிங் பண்ணியிருந்தோம். அதை கம்பேர் பண்ணும்போது இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கரில் பேஸ் பார்த்திங்க அப்படின்னா எதிர்பார்க்கவே இல்லை. பேஸ் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஆடியோ பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே கிளியராக இருக்குது. எல்லாமே வந்து நல்லா இருக்குது. ஆனால் இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கரோட ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா 1400 ரூபாய் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஆனால் அந்த அளவுக்கு ப்ரைஸ் வந்து வராது. இந்த வீடியோக்கு கீழே அவங்களுடைய வெப்சைட்டோட லிங்க் வந்து கொடுக்குறேன். ஸோ அங்கே போனீங்க அப்படின்னா ஒரு சில கூப்பன் கோட் வந்து இருக்குது. அந்த கூப்பன் கோட் யூஸ் பண்ணி ஆன்லைன் பேமெண்ட் வந்து பண்ணிங்க அப்படின்னா இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கரை வந்து உங்களால் 1000 ரூபாய் பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு உள்ளாடி வாங்க முடியும். இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கரில் ஆடியோ வந்து எந்த அளவுக்கு லவுடாக இருக்குது அதை வந்து பார்க்கலாம். நான் யூஸ் பண்ணி பார்த்த வரைக்கும் இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கர் பார்த்திங்க அப்படின்னா நல்ல குவாலிட்டியாக வந்து பண்ணியிருக்காங்க. ஆடியோ பார்த்திங்க அப்படின்னா எதிர்பார்த்ததை விட லவுடாக வந்து இருந்துச்சு. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கர் வந்து 1000 ரூபாய் பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு உள்ளாடி சேல் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கரை நீங்கள் வாங்கிக்கலாம். இதே போல் வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய சப்போர்ட்டை பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.